Hello friends, welcome to Malathi Samaiyal Studio. நம்ம சேனல் இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்க ஃபீட்பேக்ஸ் and suggestions கமெண்ட் செக்ஷன்லயே சொல்லிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம இன்னைக்கு பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு 250 கிராம் பேபி பொட்டேட்டோ எடுத்துர்க்கேன். அதை இப்போ ஒரு குக்கர்ல சேர்த்துடுறேன். இப்போ அது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கர் மூடி போட்டு 2 ல இருந்து 3 விசில் வர குக் பண்ணிக்கலாம். 3 விசிலுக்கு அப்புறம் ஓபன் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை வெளியே எடுத்துட்டு சூடு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தோல் எல்லாம் உரிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ரோஸ்ட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணணும். அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு பேன் சூடு பண்ணிக்கோங்க. பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் லோ டு மீடியமில் வச்சு இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கருக விடாமல் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பாதி ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கப்ப இதில் 1/2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். அடுத்து பேன் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 3 ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மசாலாவுடைய பச்சை வாசம் போகிற வரை எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இதில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகணும். இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி நீங்கள் பெரிய உருளைக்கிழங்குல கூட ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகணும். மேலே நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணும். அது மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா பொடியை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அகெயின் ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நீங்கள் மீதி இருக்கிற மசாலா பொடியை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அவ்வளோதாங்க, நம்மளுடைய உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூடயும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.